வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மைதாவின் புரோட்டா பாலிடிக்ஸ். அது என்னங்க மைதாவின் புரோட்டா பாலிடிக்ஸ்? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கங்க. நம்ம போடக்கூடிய பதிவுகள் விரைவில் எளிதில் உங்களை வந்தடைய ரொம்ப உபயோகமாக இருக்கும். சரி, மைதா எப்படி தயாரிக்கிறாங்க? கோதுமையை சுத்தம் செய்யும் போது அதில் இருக்கிற தவிடு மற்றும் 2 பரம் இருக்கிற அந்த முனையை தவிர்த்த பொருள் தான் வந்துட்டு மைதா. இந்த மைதா மாவு தயாரித்த போது எப்படி இருக்குன்னா, ப்ரௌன் கலராக இருக்குது. இந்த மைதா நம்மளுக்கு ப்ரௌன் கலராக இருக்கிறது இந்த பாரம்பரிய அரிசி, இந்த கைக்குத்தல் அரிசி, சிறுதானியம் நம்மளுக்கெல்லாம் பிடிக்காதுங்கிறனால என்ன பண்ணுறாங்க, மைதா தயாரிக்கிறவங்க அதை வந்து ப்ளீச் பண்ணுறாங்க, பாலிஷ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு வெள்ளையாக இருந்தால் தான் நம்மளுக்கு பிடிக்கும். அதனால் நம்மளுக்காக ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க. என்ன கெமிக்கலெல்லாம் போட்டு ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க? இந்த மாவை வந்து பென்சல் பெராக்சைடுங்கிற ரசாயன பொருளால் ப்ளீச் பண்ணுறாங்க. அதாவது சுத்தம் செய்கிறாங்க. இந்த ப்ளீச்சிங் வந்து எதுக்காக பண்ணுறாங்கன்னா, அந்த ப்ரௌனிஸ் எல்லாம் போய் வெள்ளையாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக. இந்த பென்சில் பெராக்சைடு வந்துட்டு எப்படி எதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம்? நம்ம ஆல்ரெடி மார்க்கெட்டில் தலைமுடிக்கு டை அடிக்கிறோம் இல்லைங்களா, அந்த டைக்கு பயன்படுத்தக்கூடிய மிக பயங்கரமான ரசாயன பொருள், வேதிப்பொருள், விஷப்பொருள் தான் அந்த பென்சில் பெராக்சைடு. அதுவாக மைதாவை வந்து மிருதுவாக மாற்ற அலோசன் அப்படிங்கிற ரசாயனமும் இந்த மாவில் வந்து கலக்கப்படுது. ஏன்னா நம்ம கேட்குறோம் மிருதுவாக வேணும், பஞ்சு மாதிரி வேணும்னு. அதுக்காக வந்து மைதா கம்பெனிக்காக ரிஸ்க் எடுத்துக்கிறாங்க. நம்மளுக்காக அலோசனுங்கிற கெமிக்கலை கலந்துறாங்க. மேலும் செயற்கை நிறமூட்டி, அது என்ன, அதாங்க கலரிங்க. செயற்கை நிறமூட்டியாக வந்து சாக்கரைங்கிற ரசாயன வேதிப்பொருளை நம்ம தலைவர் அஜினமோட்டோ இது எல்லாம் மைதாவில் கலக்கிறாங்க. அதுபோக இன்னும் சாப்பிட்டு வேணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, மினரல் எண்ணெய், ஒன்றும் சத்து இல்லாத எண்ணெய், ரீயூஸ்டு எண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் வந்து ரீப்ராசஸ் பண்ணி அதை கலக்கிறாங்க. அதுபோக கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வெள்ளை சக்கரை இதெல்லாம் கலந்து தான் நம்ம ஸ்லோ பாய்சன் மைதா தயாரிக்கிறாங்க. இது மட்டுமா, இந்த அலோசான் என்ன பண்ணுதுன்னா சர்க்கரை நோய்ங்கிற நீரிழிவு நோய்க்கு வழிகாட்டுது. அது எப்படி வழிகாட்டுது? இந்த மைதா மாவை நம்ம அதிகமாக சாப்பிட்றனால இந்த மாவில் கிளைசெமிக் அப்படிங்கிற சர்க்கரை குறியீட்டினுடைய அளவு அதிகங்கிறனால ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிக்குது. ஸோ சர்க்கரை அளவு என்ன அதிகரித்து என்ன செய்யும், அதை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம கணையம் வந்து இன்சுலின் சுரக்கிறதுக்காக அழுத்தமாகுது. அதனால் என்ன ஆகுது, அழுத்தம் அதிகமாகி போகிறனால ஆல்மோஸ்ட் அது கெட்டு போயிடுது, சர்க்கரை நோய் வந்துடுது. மைதா உணவுகளை அளவுக்கு அதிகமாக வந்து எடுத்துக்கிறனால அந்த எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறனால உடல் எடை அதிகமாகுது, உடல் பருமன் அதிகமாகுது. ஸோ சர்க்கரை நோய் வந்தவங்க, வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இதை தொடர்றது என்ன நினைக்கவே கூடாது. இது எலும்புக்கு எந்த மாதிரியான கெடுதல் ஏற்படுதுன்னா, மைதா எலும்பில் கால்சியம் சத்தை அகற்றி எலும்பினுடைய அடர்த்தியை குறைக்குது. அதாவது வந்து அதனுடைய திக்னஸ் குறைக்குது, அதனுடைய ஸ்ட்ரென்த்தை குறைக்குது. இதனால் என்ன ஆகுது, நீங்கள் எலும்பு உடஞ்சிரும், நுணுங்கிரும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கீழ்வாதங்கிற ஒரு வாத நோயை உடம்புல உருவாக்குது. இது வந்து நம்ம அந்த குதிகால் வலிக்குது, மூட்டை வலிக்குது, இதெல்லாம் நம்ம வந்து புரோட்டா செய்கிற பாலிடிக்ஸ் தாங்க. இது போக மேலும் வந்து பெண்களுக்கு வந்து ஹார்மோன் பிரச்சனையை உண்டு பண்ணுது. இதனால் என்ன ஆகுது, திடீர்னு வந்துட்டு உடல் எடை கூடுறது, திடீர்னு வந்துட்டு உடம்பு இளைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம தாய்மார்கள் சந்திக்கிறாங்க இந்த மைதானால். புரோட்டா சாப்பிட்டு உடம்பு சூடாகி செரிமான கோளாறு வந்துருச்சு, சர்க்கரை நோய் வந்துருச்சு, உள் மூலம் வெளி மூலம் வந்துருச்சு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம பக்கத்து வீட்டு ஆதி மூலம் 2 மூலம் வந்துருச்சு, நானும் வரட்டான்னு சொல்லி கேட்டதாக நம்ம பேஷண்ட் ஒருத்தர் சொன்னார். அதனால் பார்த்துக்குங்க இதையெல்லாம். சரி, இந்த மைதாவுக்கு மாற்று ஏதாவது இருக்கா அப்படின்னு நாம் யோசிச்சோம்னா, பாதாம், ஓட்ஸு, தேங்காய், குவினோவா, ராகி, தாடை, ஜாவார் போன்ற முழுதானிய மாவுக்கு நம்ம தேர்வை மாற்றிக்கிறது பெட்ரு. மைதாவோட ஒப்பிடும் பொழுது இதெல்லாம் வந்து பயங்கர ரேட்டு, சாப்பிட்டா காசு பணமெல்லாம் அங்கே ஓவராக செலவாகும்னு யாரோ சொல்கிறது எனக்கு கேட்டுருச்சு. மைதாவை சாப்பிட்டு வந்த நோய்க்கு நீங்கள் ஆஸ்பத்திரின்னு பண்ணுற செலவுக்கு இது ரொம்ப குறைவு தாங்க. ஊட்டச்சத்து, நார்ச்சத்து அதிகம் மற்றும் நம்ம எலும்பு மற்றும் இதய ஆரோக்கியத்துக்கு நல்லதுங்கிறனால மைதாவை பயன்படுத்துறதுக்கு பதிலாக முழுதானிய உணவுகளை நீங்கள் பயன்படுத்தி சமைத்து சாப்பிட்டு சுவையுடன் நம்ம ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்திட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நாளைக்கு சேர்ந்து வாழலாம், இல்லை வந்து வாழ வரைக்கும் ஆரோக்கியமாக வாழலாம். ஸோ யோசிங்க, மைதாவை தவிருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த புரோட்டா சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.